இன்றைய முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு மையங்களில் பலத்த பாதுகாப்பு. நாக்பூர் மாணவருக்கு அபுதாபியில் தேர்வு மையம் ஒதுக்கியதால் சர்ச்சை. ஷிண்டே அணிக்கு மாறத் தயாரான 6 எம்பிக்களுக்கு சிக்கல். கட்சி கூட்டத்தை புறக்கணித்தது பற்றி விளக்கம் கோரி உத்தவ் சிவசேனா நோட்டீஸ். மாற்று கட்சிகளில் இருந்து பிரமுகர்களை வாங்குவதில் பாஜக மும்முரம். மோடி அரசின் தவறான நிர்வாகத்தால் மக்கள் தவிப்பதாக கார்கே விமர்சனம். லெபனான் மீது 2வது நாளாக தாக்குதலை தொடரும் இஸ்ரேல். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதால் அமெரிக்காவுக்கு தர்ம சங்கடம். வணக்கம். நீட் மறுதேர்வு நடைபெறும் மையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நாக்பூர் மாணவருக்கு அபுதாபியில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கான இளநிலை நீட் தேர்வு கடந்த மாதம் 3ஆம் தேதி நடைபெற்றது. 22 லட்சம் மாணவர்கள் தேர்வை எழுதிய நிலையில் தேர்வுக்கு முன்பாக வினாத்தாள் வெளியானது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. வினாத்தாள்கள் பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக 13 பேரை சிபிஐ கைது செய்தது. 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு நாளை மறுதேர்வு நடைபெறுகிறது. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதால் மன உளைச்சல் தாங்காமல் நாடு முழுவதும் இதுவரை 12 மாணவர்கள் தற்கொலை செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் கோவை, சேலத்தில் 2 மாணவிகள் தற்கொலை செய்தனர். மறு தேர்வுக்கான வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுக்க வினாத்தாள் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டவர்கள் வீட்டிற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டு ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் கடந்த முறை வினாத்தாள் டெலிகிராம் செயலி வழியாக வெளியானதால் நாளை மறுநாள் வரை அந்த செயலிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. எனினும் அமெரிக்காவின் VPN நெட்வொர்க்கை பயன்படுத்தி டெலிகிராம் மூலம் போலி நீட் வினாத்தாள் விற்பனை செய்த ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்த ஆகாஷ் சௌத்ரி என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சர்ச்சைகள் தொடரும் நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரை சேர்ந்த அப்துல்லா முகமது தாலிப் என்ற மாணவருக்கு அபுதாபியில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டதால் அவர் அதிர்ச்சி அடைந்தார். पहले नीट की जो परीक्षा कैंसिल हुई उसके बाद में दोबारा 21 तारीख की नीट की परीक्षा का डिक्लेरेशन हुआ और 14 तारीख को एडमिट कार्ड इशू करने की तारीख दी गई. पेपर में भी हमने पढ़े और वेबसाइट पर भी थी, लेकिन एडमिट कार्ड डाउनलोड नहीं हो रहा था. कल 4 बजे वो डाउनलोड हुआ. डाउनलोड होने के बाद में हमने जो देखे उसको जो सेंटर मिला है वो अबुधाबी के स्कूल में, हम लोग बहुत शौक में आ गए कि हमने तो दिया नहीं ऐसा कोई ऑप्शन उनको. பாஸ்போர்ட், போதிய நிதி வசதி இல்லாத அந்த மாணவர் எவ்வாறு அபுதாபி சென்று தேர்வு எழுதுவார் என்று எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுபோன்ற முறைகேடுகளால் மாணவர்களின் எதிர்காலமும் ஒட்டுமொத்த கல்வி அமைப்பும் சீரழிக்கப்படுவதாக அவர் சாடியுள்ளார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவருக்கு நாக்பூரில் மையம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வினாத்தாள்கள் விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தேர்வு மையங்களில் பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு 200 மீட்டர் சுற்றளவுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நாடு முழுவதும் இன்று ஒத்திகை நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் 307 மையங்களில் நீட் மறுதேர்வை 1,42,489 மாணவர்கள் எழுதுகின்றனர். குளறுபடியின்றி தேர்வு நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற இந்திய மாணவர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். திண்டுக்கல் உள்ளிட்ட பல இடங்களிலும் இந்திய மாணவர் சங்கத்தினர் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சி கூட்டத்தை புறக்கணித்த 6 எம்பிக்கள் 24 மணி நேரத்திற்குள் விளக்கம் அளிக்காவிட்டால் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என திரு உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா எச்சரித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு சிவசேனா கட்சியை உடைத்து பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றினார் திரு ஏக்நாத் ஷிண்டே. கட்சியின் சின்னம், கொடியையும் கைப்பற்றிய அவர் தற்போது பாஜக தலைமையிலான ஆட்சியில் துணை முதலமைச்சராக பதவி வகிக்கிறார். இந்நிலையில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி எம்பிக்கள் 6 பேரை ஆபரேஷன் டைகர் என்ற பெயரில் திரு ஷிண்டே இழுத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எம்பிக்களுக்கு தலா 50 கோடி ரூபாய் தருவதாக பேரம் பேசி முன்பணமாக 15 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக உத்தவ் சிவசேனா குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை திரு நாகேஷ் அஸ்திகர், திரு சஞ்சய் தேஷ்முக், திரு சஞ்சய் ஜாதவ், திரு சஞ்சய் தினா பாட்டீல் உள்ளிட்ட 6 எம்பிக்கள் புறக்கணித்தனர். திரு அரவிந்த் சாவந்த், திரு அனில் தேசாய், திரு ராஜாபாபு வாஜே ஆகிய 3 பேர் மட்டுமே கலந்து கொண்டனர். கூட்டத்தை புறக்கணித்த 6 பேரும் 24 மணி நேரத்திற்குள் விளக்கம் அளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. விளக்கம் அளிக்க தவறினால் கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுவார்கள் என்றும் கட்சி தலைமை எச்சரித்துள்ளது.
இந்நிலையில் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய உத்தவ் தரப்பு சிவசேனா எம்பி திரு சஞ்சய் ராவத் சிவசேனாவின் 60ஆம் ஆண்டு விழாவை கொண்டாட திரு ஏக்நாத் ஷிண்டேவுக்கு எந்த தகுதியும் இல்லை என்றார். திரு அமித்ஷாவின் சோதனை குழாய் குழந்தைதான் திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா என்றும் அவர் விமர்சித்தார். जीवशास्त्राच्या प्राध्यापकांना मला काही अभ्यासासाठी काही DNA पाठवायचे, म्हणजे ज्या गटाची स्थापना 4 वर्षापूर्वी झाली, 4 वर्षाची झाली, टेस्ट ट्यूब बेबी आहे ती अमित शहाची, ज्याचा तुम्ही उल्लेख करताय ते अमित शहाची टेस्ट ट्यूब बेबी आहे. तर ती 4 वर्षाची टेस्ट ट्यूब बेबीला तुम्ही 60 वर्षाचं सर्टिफिकेट कसं काय देता? म्हणजे जीवशास्त्रातला हा काय चमत्कार आहे? ஆபரேஷன் டைகர் என்பது ஒரு கேலிக்கூத்து என்றும் திரு ஏக்நாத் ஷிண்டே பக்கம் சென்ற 6 எம்பிக்களும் நரிகள் என்றும் திரு சஞ்சய் ராவத் விமர்சித்துள்ளார். உண்மையான புலிகள் தங்கள் பக்கம் தான் இருப்பதாகவும் 6 எம்பிக்களும் தங்களை விற்பனை செய்வதாக அறிவித்துள்ளதாகவும் அவர் சாடினார். இதனிடையே கோலாப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சிவசேனா கட்சியில் எந்த பிளவும் இல்லை என்றும் திரு ஷிண்டே தலைமையிலான கட்சிதான் ஒரே ஒரு சிவசேனா என்றும் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினரை வாங்குவதில் ஆளும் பாஜக மும்முரமாக இருப்பதாகவும் நாட்டு மக்கள் அடிப்படை தேவைகளை பெற முடியாத நிலையில் உள்ளதாகவும் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். அவரது சமூக வலைதள பதிவில் பணவீக்கம் காரணமாக சேமிப்புகள் விரைவாக கரைவது, அடிப்படை தேவையான பொருட்களை வாங்க இயலாமை, லட்சியங்கள் நிறைவேற முடியாத வகையில் துரோகம், சமத்துவமின்மை, உலக அரங்கில் மதிப்பிழப்பு, ஆத்திரத்துடன் இளைஞர்கள் என்பவையே நாட்டில் காணக்கூடிய காட்சிகளாக உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். மோடி அரசின் தவறான பொருளாதார நிர்வாகம் காரணமாக ஏற்பட்ட சுமையை தாங்க முடியாமல் நாட்டின் குடும்பங்கள் அழிந்து கொண்டிருப்பதாக திரு கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். சில்லறை பணவீக்கம் 16 மாதங்களில் இல்லாத வகையில் உயர்ந்துள்ளதாக கூறியுள்ள அவர், உணவு பணவீக்கம் 4.78% அதிகரித்ததால் தட்டுகளில் தக்காளியை பார்க்க முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார். மருத்துவ பணவீக்கம் 15% அதிகமாக உள்ளதாகவும் ரூபாய் மதிப்பு படுகுழியில் விழுந்துவிட்டதாகவும் கூறியுள்ள திரு கார்கே, அந்நிய முதலீட்டாளர்கள் இந்தியாவை தவிர்ப்பதால் இளைஞர்களுக்கு வேலையின்மை பிரச்சினை அதிகரித்து வருவதாகவும் எச்சரித்துள்ளார். மற்ற கட்சிகளில் இருந்து பிரமுகர்களை விலைக்கு வாங்குவதில் தற்போது பாஜக மும்முரமாக இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள திரு மல்லிகார்ஜுன கார்கே, பாமர மக்கள் அடிப்படை தேவைகளை பெற முடியாத நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி லெபனான் மீது இஸ்ரேல் 2வது நாளாக தாக்குதலை தொடர்வதால் அமெரிக்காவுக்கு தர்ம சங்கடம் ஏற்பட்டுள்ளது. அணு ஆயுத விவகாரத்தில் ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா நிறுத்திய நிலையில் நீண்ட இழுபறிக்கு பின் இரு நாடுகளும் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இதில் லெபனான் மீதான போர் நிறுத்தமும் ஓர் அம்சமாக இடம்பெற்றிருந்தது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியது. நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் லெபனானில் 16 பேர் கொல்லப்பட்டது அமெரிக்காவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது. இதனால் சுவிட்சர்லாந்தில் ஈரானுடன் நடைபெறவிருந்த நிரந்தர போர் நிறுத்தம் தொடர்பான முதல்கட்ட பேச்சுவார்த்தையை கடைசி நேரத்தில் அமெரிக்கா ரத்து செய்தது. இதன்பின் அமெரிக்கா, கத்தார் நாடுகளின் முயற்சியால் வாஷிங்டனில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின் இஸ்ரேல் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினரிடையே தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆனால் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்ட சில மணி நேரங்களிலேயே தெற்கு லெபனானில் இஸ்ரேல் படைகள் மீண்டும் சரமாரி தாக்குதலை நடத்தியதால் கட்டடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. பல இடங்களில் புகைமண்டலம் சூழ்ந்தது. இஸ்ரேல் தாக்குதலில் 47 பேர் கொல்லப்பட்ட நிலையில் 97 பேர் காயமடைந்தனர். அதேவேளையில் ஹிஸ்புல்லா படைகள் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதில் தங்களது 4 வீரர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இன்றும் லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 16 பேர் கொல்லப்பட்டனர். இஸ்ரேலின் அத்துமீறலை அமெரிக்கா தடுத்தால்தான் பேச்சுவார்த்தை முன்னோக்கி செல்லும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் சயீத் கத்தீப் சாதே தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான், அமெரிக்கா இடையே ஒத்திவைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை எப்போது நடத்தப்படும் என அறிவிக்கப்படாத நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தமது பிரதிநிதியான ஸ்டீவ் விட்காஃபை சுவிட்சர்லாந்துக்கு அனுப்பியுள்ளார். ஆனால் ஈரான் இன்னமும் தங்களது குழுவை சுவிட்சர்லாந்துக்கு அனுப்பாததால் குழப்பம் நீடிக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பல லட்சம் ரூபாய் இழப்பை எதிர்கொண்ட விவசாயிகள் மாமரங்களை வெட்டி அழிக்கும் வேதனையான முடிவுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளான பரளி, வத்திப்பட்டி, முளையூர், தவசிமடை உள்ளிட்ட இடங்களில் 500 ஏக்கர் பரப்பில் மாமரங்கள் உள்ளன. வளைகுடா போர் பதற்றம் காரணமாக மாம்பழங்கள் ஏற்றுமதி நிறுத்தப்பட்டதால் இங்கு விளையும் பல்வேறு ரக மாம்பழங்கள் கிலோ 5 ரூபாய்க்கும் குறைவாகவே கொள்முதல் செய்யப்படுகின்றன. விற்பனை மந்தமானதால் பழங்களை விவசாயிகள் டிராக்டர்களில் ஏற்றி சென்று குப்பையில் கொட்டி வருகின்றனர். மாம்பழ விலை வீழ்ச்சியால் பராமரிப்பு செலவு கூட கிடைக்காததால் பல ஆண்டுகள் வாழ்வாதாரமாக திகழ்ந்த மாமரங்களை விவசாயிகளே வெட்டி அழித்து வருகின்றனர். இந்த மாமரங்கள்லாம் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றினேன். இப்போ தான் பைப் லைனு இதுகள்லாம் இப்போ தான் வருது. அந்த காலத்தில் பைப்பெல்லாம் கிடையாது. கட்ட வண்டியிலே ஊற்றி அந்த கன்றுகள்லாம் காப்பாற்றினேன். இப்போ வேறு வழியே இல்லை. எங்களுக்கு உழுதாலும் நட்ட வருது.
அந்த மாமரத்தை வச்சுருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. மாம்பழத்திற்கு குறைந்தபட்ச ஆதார விலையை அரசு நிர்ணயிக்க வேண்டும் என்ற விவசாயிகள் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். பிரதமர் திரு மோடி மிகவும் கடினமானவர், நெஞ்சுரம் கொண்டவர் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் பாராட்டியுள்ளார். G7 மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு நாடு திரும்பிய அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது திரு மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகிய இருவரும் உலகின் மிகவும் வலிமையான, மதிப்பு மிகுந்த தலைவர்கள் என்று புகழாரம் சூட்டினார். 12 ஆண்டுகளாக பிரதமர் பதவி வகிக்கும் திரு மோடி சிறந்த தலைவர் என்றும் ட்ரம்ப் பாராட்டியுள்ளார். நான் முதல்வன் திட்டத்தின் சாதனைகளையும் நன்றி உணர்வையும் மக்கள் மனங்களில் இருந்து நீக்க முடியாது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்த சமூக வலைதள பதிவில் நான் முதல்வன் சமூக வலைதள பக்கத்தின் பெயரை தாவேகா அரசு மாற்றி முன்பிருந்த பதிவுகளை அழிக்கலாம் என்றாலும் 1000 மாணவிகளின் கனவை நனவாக்கிய அந்த திட்டத்தின் சாதனைகளை அழிக்க முடியாது என்றும் மக்களின் இதயங்களில் அவை ஆழ பதிந்துவிட்டன என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமது ஆட்சி காலத்தில் படிங்க 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 என்று தொடர்ந்து சொல்லி வந்ததாகவும் படித்து முன்னேற விரும்பும் இளைஞர்களுக்கு உதவ தொடங்கப்பட்ட கனவு திட்டத்தை முடக்குவது தமிழ்நாட்டு இளைஞர்களின் வளர்ச்சியை முடக்கும் செயலாக அமைந்துவிடும் என்றும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆளுநர் உரை மீதான விவாதத்தின் போது சட்டமன்ற நடவடிக்கைகள் நேரலை செய்யப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் எதிர்க்கட்சியினரின் விவாதங்கள் முற்றிலும் இருட்டடிப்பு செய்யப்பட்டு ஆளுங்கட்சியினருக்கு வேண்டிய விவாத வீடியோக்கள் மட்டும் எடிட் செய்யப்பட்டு மாலையில் வெளியிடப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். இது சட்டமன்ற உறுப்பினர்களின் பேச்சுரிமையை நசுக்கும் செயல் என்றும் ஆக்கப்பூர்வமான சட்டமன்ற ஜனநாயகத்திற்கு உகந்தது இல்லை என்றும் திரு உதயநிதி கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை நேரலை செய்ய பேரவைத் தலைவருக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆண்டிப்பட்டி அருகே சண்முக சுந்தரபுரத்தில் ஓடைப்பகுதியில் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ JCB இயந்திரத்தை தாமே இயக்கி கருவேல மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டார். சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் சீம கருவேல மரங்களை முழுமையாக தமிழ்நாட்டில் இருந்து அகற்ற வேண்டும் என பல ஆண்டுகளாக திரு வைகோ கோரிக்கை விடுத்து வருகிறார். தற்போதைய அரசியல் சூழல் காரணமாக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே குருவரெட்டியூரில் வேளாண் கூட்டுறவு சங்கம் முன்பாக திரண்ட விவசாயிகள் தாவேகா தேர்தல் வாக்குறுதிப்படி 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்துள்ளவர்களின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முழு கடனை ரத்து செய், ஓட்டு கேட்க வந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? தேர்தல் வாக்குறுதி ஞாபகம் இருக்கா? கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரத்தில் திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டுள்ள 1.5 லட்சம் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 30,000 மெட்ரிக் டன் நெல் வரை சேமித்து வைக்கக்கூடிய அந்த இடத்தில் தற்போது 25,000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் உள்ளன. நெல் மூட்டைகளை அரவைக்கு அனுப்பாத நிலையில் மூடப்பட்ட தார்பாய்கள் கிழிந்துள்ளன. இதனால் மழையில் நனைந்த நெல்மணிகள் முளைத்தும் வெயிலில் காய்ந்த நெல்மணிகள் கருகியும் வீணாகி கிடப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கும்பகோணத்தில் நேற்றிரவு 11 சென்டிமீட்டர் மழை பெய்த நிலையில் நெல் சேமிப்பு கிடங்கு முழுவதும் மழை நீர் சூழ்ந்துள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் மழை நீரில் மூழ்கிய பயிர்களுக்கு நிவாரணம் கோரி வயல்களில் இறங்கி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். மேலட்டூர் 2ஆம் சேத்தி மற்றும் 3ஆம் சேத்தி, கோவிந்தநல்லூர் பகுதிகளில் நேற்றிரவு பெய்த கனமழையால் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் நெற்கதிர்கள் சாய்ந்து நீரில் மூழ்கியுள்ளன. மாவட்டம் முழுவதும் மழையால் ஏற்பட்ட பாதிப்பை ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் மாரண்டாள்ளி அடுத்த பிக்கல் நாயக்கன அள்ளியைச் சேர்ந்த தாவேகா நிர்வாகி அங்கமுத்து இருசக்கர வாகனம் வாங்க கள்ள நோட்டுகள் கொடுத்த புகாரில் கைது செய்யப்பட்டார். பாத்திர வியாபாரம் செய்யும் அவர் மாரண்டாள்ளியில் உள்ள இருசக்கர வாகன விற்பனையகத்தில் முன்பணமாக கொடுத்த 31,000 ரூபாயை வங்கியில் செலுத்தும் போது 19,500 ரூபாய் நோட்டுகள் போலி என தெரியவந்தது. புகாரின் பேரில் அங்கமுத்துவை கைது செய்த காவல்துறையினர் கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்தனர். உலக யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பழனியில் 1000த்திற்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்ட யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது.
8 முதல் 15 வயது வரையிலான குழந்தைகள் சூரிய நமஸ்காரம், விருச்சிகாசனம், மயூராசனம், புஜங்காசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை செய்தனர். மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறையினரின் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டது. தித்தலி ஆசனம், சேதுபந்தாசனம், தாடாசனம் உள்ளிட்ட ஆசனங்கள் மற்றும் உணவு முறைகள், இயற்கை மருத்துவம் குறித்து செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து சவரன் 1,08,800 ரூபாயாகவும் 1 கிராம் 13,600 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 255 ரூபாயாக உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் 3-0 என்ற கோல் கணக்கில் ஹைத்தி அணியை பிரேசில் வீழ்த்தியது. அமெரிக்காவின் பிலடெல்பியாவில் நடந்த சி பிரிவு ஆட்டத்தில் 5 முறை சாம்பியனான பிரேசிலுடன் ஹைத்தி அணி மோதியது. பிரேசில் அணியின் ஆவேசமான ஆட்டத்துக்கு ஈடு கொடுத்து விளையாட முடியாமல் ஹைத்தி அணி வீரர்கள் திணறினர். முதல் பாதி ஆட்டத்தின் முடிவில் பிரேசில் அணி 3-0 என முன்னிலை பெற்றது. இரண்டாவது பாதி ஆட்டத்தில் இரு அணிகளும் கோல் போடாததால் 3-0 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணி வெற்றி பெற்றது. குரூப் டி பிரிவில் பராகுவே மற்றும் துருக்கி அணிகள் இடையிலான லீக் ஆட்டம் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்றது. இதில் பராகுவே அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடரில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது. இந்நிலையில் இன்று இரவு 10:30 மணிக்கு ஹூஸ்டனில் நடைபெறும் ஆட்டத்தில் நெதர்லாந்து, ஸ்வீடன் அணிகள் மோதுகின்றன. டொரண்டோவில் அதிகாலை 1:30 மணிக்கு நடக்கும் காலிறுதிச் சுற்றில் ஜெர்மனி, ஐவரி கோஸ்ட் அணிகளும், அதிகாலை 5:30 மணிக்கு கான்சாஸ் மைதானத்தில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஈக்வடார், குராசோ அணிகளும் பலப்பரீட்சை நடத்துகின்றன. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நீட் மறுதேர்வு நடைபெறும் மையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நாக்பூர் மாணவருக்கு அபுதாபியில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கட்சி கூட்டத்தை புறக்கணித்த 6 எம்பிக்கள் 24 மணி நேரத்திற்குள் விளக்கம் அளிக்காவிட்டால் கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா எச்சரித்துள்ளது. எதிர்க்கட்சியினரை வாங்குவதில் ஆளும் பாஜக மும்முரமாக இருப்பதாகவும் நாட்டு மக்கள் அடிப்படை தேவைகளை பெற முடியாத நிலையில் உள்ளதாகவும் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.